மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே ஒப்படப்பட வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? கோதிக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா குளிரும் தென்றல் காற்றே உனக்கு நம்ம பொம்பளைக்கு என்ன கீழே இது பண்ண ஒருத்தருக்கு பணம் கொடுத்து உதவுனாயா? ஏன் பொம்பளைக்கு பணம் கொடுத்து உதவுனா? அவளை இறக்கம் அவன் மேல ஏன் வந்துச்சு? முதல்ல அவன் மேல ஆத்திரம் வந்திருக்கு, ரெண்டாவது தடவை இறக்கம் இல்லைன்னா இப்போ ரெண்டு பேருக்கு லிங்க் ஆயிடுது. கொடுத்த பணத்தை கேட்க முடியல. அவன் கூட இருந்த நாளுக்கு அது சமமா போச்சுன்னு அவர் சொல்றாங்க. இதுதான் நிலைமை. இப்போ பணம் வேணும்னாலும் கிடைக்காது, ஒன்றை விட்டு நான் விலகுதவனு சொன்னாலும் நடக்காது. இதனால பொம்பளை பிள்ளை வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அதான் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்னு பாட்டு. அதனால சட்டப்படி எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தேன். ஒரே ஒரு விஷயம்தான், இது வந்து கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் லாக்காயிடுச்சு. அதனால உன் மருமகனை பொண்ணும் போது அங்கிருந்து பிரித்து எடுத்து வெளியில கொண்டு வரேன். உள்ள வாழ்க்கையை பேடி தந்துடுறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, போன பணம் மீளாது. போன பணம் அவனை மீட்டி தந்தா போதும் தான். புகைக்குள்ள போயிட்டு நடந்தது திருப்பி வருது. நடக்குமா அது? என்ன உன் பிள்ளைய பூவும் பொட்டுமா வாழ வச்சுட்டாரு. உன் மருமகன் அங்கிருந்து பிரித்து கொண்டு போய் சேர்க்கிறேன். அந்த பணத்துக்கு போது வேற பணம் நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். கடன் படாமல் இரு, கஷ்டப்படாமல் இரு, கண்ணீர் வடிக்காது. கர்மகாமிக்கு வயிறு சம்பந்தமா யாருக்கு ப்ராப்ளம்? என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? வயிற்றுல பண்ணிருக்கு, காலில் இருப்பாங்க. கண்ணான அடிமையாவே, காற்றான கொடியாவே, மண்ணென்ற நான் மரமாவே. உட்காரலாம். உள்ளம் என்பது உள்ளவரை. என்ன வேணும்பா தம்பி? தள்ளி இருமா. கண்ணாடி கழுத்து அந்த அம்மாட்ட கொடுப்பா. சிக்கணும் பிடிச்சுக்கா, என்னையவே நினைச்சுக்கா. அடிக்கடி அப்படி உத்திரத்துக்கு மேலதான் வலி திருகிறது மாதிரி. இதயத்துல ப்ராப்ளம் இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடு. நல்ல ஆனா பிரஷர் பாயிண்ட் வந்து கூடுது குறையுது. நிரந்தரமான பிரஷர் 130 140 இருக்கணுங்கிறது தான். 175 போது திடீர்னு 120க்கு கீழையும் லோ பிரஷரை காட்டுறதாலும் கூடுதல் குறைத்தார். இந்த ஒரு தவறு இருக்க. இது வேற எதுவும் உடம்புக்கு எதுவும் படுத்துமா? இது உண்மையிலேயே மருத்துவ ரீதியானதா அல்லது வேற எதுவும் குறைபாடுகளால் இருக்கா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் மனதுக்கு. இதற்கிடையில சில வேலைகள்ல யூரின் போகும்போது கஷ்டமும் மனவரும் இருக்கா இல்லையாப்பா? காது
மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். இப்ப நேரம் திரும்பி விட்டாங்க. உன் மாங்கல்யத்துக்கு பூவும் போட்டுக்கும் எந்த ஒரு ஆபத்துமே வராது. அம்மா உங்களை பார்த்தேன், இருக்கும்படி மாரியம்மா உங்களுக்கு சொல்லுதம்மா. போயிட்டு வந்தீங்களோ? என்ன சொல்லிட்டு வந்தீங்க? உன் பூவும் போட்டுக்கும் ஒரு பொழுதும் ஆபத்து, புரியுதா? அதனால வீணான குழப்பம் தேவையில்லை. இது சாதாரண மருத்துவத்தால் சரியாகும். ஒரு நாளைக்கு 25 நிமிடங்கள் நடக்கணுமா? என்ன நான் சொல்றதை கேட்டு நீ நடக்கணும்னா நடந்துடணும். டாக்டர் சொல்ல கேட்டு நீ நடக்க வேண்டிய அவசியம். அது ஏன் சொல்ல கேட்டு நட, எல்லாம் சரியா. இதில் வேற ஒன்றும் குறைகள்லாம் இல்லை. செய்வன வேலை கோளாறுகளே கிடையாது. வீணா கற்பனை பண்ணி மாயையை உருவாக்கி பணத்தை கொண்டு செலவழித்து வேஸ்டாக்காதங்க மக்களே. அப்படியெல்லாம் இல்லை. உன்னை நல்லாக்கிட்டு வந்துட்டா போதுங்களா? அடுத்த முறை வரும்போது நான் நல்லா இருக்கணும்னு எனக்கு நீ சந்தோஷமா பார்க்க. அந்த வழக்குக்கு என்ன பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து ஜெயிக்கிறேன். என்ன சந்தோஷம். ஒரு என்னமா வேணும் உனக்கு? அவர் நல்லா இருந்தா புண்ணியமா இருக்கு, ஐஸ்வர்யமா இருக்க. கருதாமிக்கு கருதாமிக்கு அதே தூத்துக்குடி பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காக்க வந்துங்க. கல்யாணம் இல்லையா? எங்க இருக்கான்? எங்க வர பக்கம் அப்படியா? வரலாம். அன்பே அமுதே அருகதியே. கிறிஸ்தவ கோயில் எந்த பக்கம் இருக்குப்பா உங்க வீட்டுல இருந்து? நீங்க அடிக்கிற மணி உங்க சத்தம் கேட்க. பிள்ளைகிட்ட பேசி பார்த்தியா நீ? ஏன் பேசல? எல்லா நேரமும் போந்து என்கேஜாவே இருக்கு, ரிங் போகவே மாட்டேன். அதான் கேட்டேன். புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியாட்ட. இப்போ உன் பிள்ளைக்கு புதிய வாழ்க்கையை அமைச்சு தரணும், அவ்வளவுதானே? ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல இனிமையான வாழ்க்கை தொடங்கும். அவரும் உத்தியோகம் பார்க்கிறவனா இருக்கும், மனவேதனை இருக்காது. இடையில ஒரு சின்ன சர்க்கிள் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சர்க்கிளை நீக்கி அவன் உள்ளத்தை காப்பாற்றி உயர்வா வாழ வச்சா போதும்லப்பா. யாருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கியா வீட்டுல? என்னடா ஆப்ரேஷன்? இனி ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன். புள்ள குட்டிகளோட அனுப்பு உதிராம வெற்றி அடைந்து என்னை ஆனந்தமா பார்ப்பா. கருதாமிக்கு கூப்பிடாம நீங்களா வந்தா அப்படியா? கேட்டுவா. துறைமுகத்தில் பணி செய்த குடும்பம். யார் இந்த பையன்? இன்னும் 2 தடவை காலையில் ஒண்ணு இருக்க. மனத்தை சாமிட்ட கொடுக்கலைய. மகன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில எந்த ஒரு லாபத்தையும் பெரிதா பார்க்க முடியாது. அவனுடைய பாடுகளும் அவனுடைய பிசினஸுக்கு தேவையான வரவு செலவுக்கு மட்டுமே அவனுடைய சூழ்நிலை உதவியா இருக்கும். உன்னுடைய கடனை நான் தீர்த்து தரணும். வீட்டுக்குள்ள மகாலட்சுமி கடாட்சம் குறைவு. இந்த கடனை தீர்க்கிறதுக்காக ஒரு இடம் சொந்தமான சிந்தனை ஓடும்.
இடம் வச்சிருக்கீங்களா? ஆனா அந்த நிலைமை சரியா தப்பான்னு நான் முடிவெடுக்க வேண்டியிருக்கு. புரியுதா? அது சம்பந்தமான ஒரு முடிவை நான் எடுத்து உங்களுக்கு மாத்தி தரேன். 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. அதுக்கு இடையில உடல்நிலைகளோ அல்லது மனநிலைகளோ எந்த பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். 1. அது மட்டும் இல்லாம அவசியம் இல்லாம காட்பீட் வந்து கொஞ்சம் ஸ்பீடா அடிக்க தருது. அதுல ஆபத்து இல்லாம காப்பாற்றித்தாரேன். 6 மாதத்துல கடன் அடைக்கிறதுக்கு வேண்டிய வழியை வரும். இந்த பொருள் தான் என்ன செய்யணும்? சனி பகவான் முதல் 2.5 வருஷம் காலில் தான் பிடிப்பார். அடுத்த 2.5 வருஷம் எங்க பிடிப்பார்னா மார்பு வர. அடுத்த 2.5 தோல்ல உட்கார்ந்துட்டு காது 2ஐயும் பிடிக்கும். நம்ம இப்படி போகணும்னு நினைப்போம், அவர் இப்படி திருப்பிதான். அவர் திருப்புற பாதையில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். அப்படித்தான் இப்போ கொண்டு போய்கிட்டு இருக்கான். அவங்க 2 இனிமையான ஒற்றுமையான வாழ்வு குறைந்து நீண்ட காலங்கள் ஆகிவிட்டது. மனநிலைகள்ல சில குழப்பங்கள் இருக்கு. இதுக்கு கிரகங்கள் காரணமா, வார்த்தைகள் காரணமா? வார்த்தைகள் தான் காரணம். புரியுதா? இந்த நிலைகளுக்கு மாற்றம் கிடைக்குமான்னு கேட்டேன். வைகாசி வரை பொறுமையா இருந்தா மாற்றம். அதனால இப்ப இருக்கக்கூடிய மனநிலைகளும் நமக்கு பொருந்தாத மனநிலைகளே. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சாபத்துக்கும் பாவத்துக்குரிய ஒரு சூழ்நிலையில போய் மாட்டினது மாதிரி வாழ்க்கையே திசை மாதிரி இருக்கு. இந்த நிலையில இருந்து மாற்றித்தாரேன், நேர் வழியில கொண்டு வந்து சேர்க்கிறேன். வைகாசிக்கு பின்பு நல்வாழ்வை அமைத்து கடன்களை தீர்க்கிறதுக்கு வருமானத்தை தரேன், நிறைந்த பணத்தை தரேன். படா தம்பி, வா. தாத்தா நான் அங்க வர எந்த பௌர்ணமிக்கு கூட்டுவாங்க. எல்லாம் வெற்றிகரமா செய்யலாம். வீண் குழப்பம் தேவையில்லை. 6 மாத காலம் பொறுமையா இருக்கணும். ஆத்திரப்படக்கூடாது. ஜெயிச்சுக்காது. அடுத்து என்னை ஒரு முறை வந்து பாருங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நூலும் இல்லை வாலும் இல்லை, வானின் பட்டம் வீடுவேனா. ஒருவருடைய வாழ்க்கை கொஞ்சம் குழப்பத்துக்குரியதா இருக்கு. அதுக்கு எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்ட முடியாது. யாருடைய வாழ்க்கைமா கல்யாணம் முடிச்சானா? நினைவு வெள்ளம் பெருகி வர நெருப்பெனவே சுடுகிறது. படுக்கை விரித்து போட்டேன், அதில் முள்ளாய் அவளின் நினைவு. பாடும் உலகை வெறுத்தேன், அதில் ஏதோ இன்னும் நினைப்பு. மண்ணுலகில் ஜென்மமென என்று ஏனோ இன்று வரை விட்டு வைத்தாய். கண்ணீரில் தாட்டி போய் என்னை வைத்து கண்ணீரை பிழிந்து விட்டாள். இறைவா, உன் மகன் இப்ப அப்படி சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். உண்மையா? இப்ப புதுமையாக ஒரு பொண்டாட்டியை கொண்டு தான் ஒழுங்கா காப்பாத்துமா அந்த எரும மாடு? அவன் ஏன் பிள்ளை குற்றம் செய்ய மாட்டான். அவன் யோகிய, நல்ல பையன். அடுத்தவங்க தான் குற்றம், ஏன் பிள்ளை தான் குற்றம். உன் மகன் குற்றத்தை எண்ணி காட்டிட்டோம்னா என்ன செய்வீ? காலில் விட்டுவான். கோபம் பிள்ளாத எல்லாருமே அவரொரு பிள்ளைய குற்றவாளிகள்.
என்னப்பா ஏன் கண்ணுல ஏன் கை தான் பட்டுருச்சுயா, ஆனா கண்ணு கலங்கி ஒத்துக்கிடுவீங்களா? கவனமாக்க வேண்டியதான உங்க கைய. உன் பையனுக்கு இப்ப நல்ல வாழ்க்கை பெறுவதற்கு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை பொறுமை வேண்டும். அதற்கிடையில விசாரணை வழக்கு போன்றவைகளில் சில குழப்பங்கள் ஏற்படும். அதுல எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாற்ற இப்ப தூத்துக்குடி என்ற பகுதியை விட்டு வேற ஊருக்கு போகணுங்கிற மனநிலைகள் அவருக்கு இருக்கும். புரியுதா? அந்த மனநிலைகள் அவனை காப்பாற்றும். ஆவடி வர பொறுமையா பக்கத்துல வா, அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், மனதையும் காப்பாத்துறேன். புண்ணியம் கருதாமிக்கு கருதாமிக்கு அப்படியா? மாங்கல்யம் திருமாங்கல்யத்தை பத்தி கேட்க வந்தது யாரியா? திருமாங்கல்யம் சாரி கட்டணும் வேற யாரோ கேட்க. என்ன விஷயம் திருமாங்கல்யத்தை? வாமா, என்ன செய்து அவருக்கு என்ன செய்து? அதுக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லைமா. திருமாங்கல்யம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? நீங்க சொல்லுங்க. திருமாங்கல்யம் சொந்தமான கருத்தான் இருக்கு சொன்னாரு. சரி, கல்யாணம் எடுத்துக்குவாங்க. நீ என்னம்மா? நீங்க வாங்க. சொன்னா காசு பணம் பூமி தன்னை ஆடுதடா. முடிச்சானா? அந்த கல்யாணம் முடிச்ச திருமாங்கல்யம் எங்க இருக்கு? முதல்ல உங்க பிள்ளைகிட்ட கொடுத்தாங்களா அவங்க குடும்பம்? நான் கேட்ட கேள்விக்குரிய அர்த்தம் அதுக்குள்ள தான் இருக்கு. உங்களை சேர்ந்தது தானே தாலி யாரு கட்டுவான்? ஆம்பளை தானே கட்டுவான். மாப்பிள்ளோட்டுக்காரன் தானே தாலி செய்யணும். அந்த திருமாங்கல்யம் போகும்போது திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்து போகணுங்களா? குடுத்த வீட்டில் கொடுத்து போகணுங்களாயா? அது என்னாச்சு? கன்னியாகுமரி போனீங்களா? இருக்கீங்களா? திருவரம் போனீங்களா? காரணம் பையன் இங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. உன் மகனுக்கு ஏற்கனவே மாங்கல்ய தோஷம் இருக்கு. ஒரு திருமாங்கல்யம் ஒன்று செய்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தாய்க்கு உண்டியல்ல காணிக்கையாக அப்படி செலுத்திய பின்பு 3 மாதங்களுக்குள் ஆடி பொங்கலுக்குள், ஆடி மாதம் கூடு ஊற்றுவாங்க, ஆடி மாதம் 30க்குள் ஒரு வாழ்க்கை அமையும். அவளும் 2ஆம் தரத்து பெண்ணாகவே இருப்பாய். அந்த வாழ்க்கை செம்மையாக நடக்கும், பிரிவில்லாமல் நடக்கும். போதுமா? காரணம் ஆடு மாடி யாரும் சர்வதாமிக்கு ஜெயிச்சுட்டாரு. கமந்தர பெண்ணா அம்பாசமுத்திரம், அம்பாசமுத்திரம் பாளையத்தம்மா. அம்பாசமுத்திரம் அக்கா எந்த இடம்? அம்பாசமுத்திரத்துல நான் தான் சொல்ல தெரியாம சொல்லிட்டேன். அம்பாசமுத்திரம் யாரு? அம்பாசமுத்திரம் எந்த தெரியுமா? அம்பாசமுத்திர எந்த ஊர்ல இருக்கு? உங்களுக்கு அம்பாசமுத்திரமா?
கம்பனை கூப்பிடுங்கள் கவிதை எழுதுவார், அந்த வள்ளுவரை கூப்பிடுங்கள் பாட்டு பாடுவார். என்னம்மா வேணும் உனக்கு? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? யார் கூட இருக்காரு? நல்ல விஷயத்தனமா சந்தோஷமா தானே இருக்காரு. உன் கொடுத்து சந்தோஷமா இருக்கிறது தானே உனக்கு பெருமை. அது இன்னொருத்தி கூட இருக்கானே, அது எனக்கு தப்பு இல்லையான்னு கேட்கிறியா? அவள் பெயரோ அகலிகை, உன் புருஷனை திருத்தி கொண்டு வரணுமா? திருத்தி கொண்டு வர முடியாது. நீ வேணா 2 பொண்டாட்டியா இருந்துக்கிட்டியா? என்னம்மா அவளை விட்டுட்டு வரணும். ஐயா கொஞ்சம் கண்ணை கூட பார்க்குறேன், வருவானான்னு. அவளுக்கு 3ஆம் ஆளாமுங்க வரணும். கால விட்டுவான். ஏதோ ஒரு விஷயத்துல வாங்கிட்டாவன். கொடுக்குற கொண்டு வந்து சேர்க்கிறேன். தைரியமா இருக்கு. 3 மாத காலத்துல கொண்டு வந்து சேர்க்கிறேன். தொடர்ந்து என்னை பார்க்கவா? ஜெயிச்சுக்கலாம். போடு இந்தா பணம். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு சாமி எங்களுக்கு வீட்டு எல்லை இடத்து சம்பந்தமா கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு காட்டுறது யாருங்க? இந்த எந்த தெரியுமா உங்களுக்கு? உங்க எந்த இடம்? இன்னொருத்தர காரணம் உங்க உள்ள அங்க போகுது. கோயில் கூடையெல்லாம் எப்போ கொடுப்பாங்க உங்க ஊர்ல? பிரமாண சாமி இருக்காராங்க. அதெல்லாம் விட்டுவீங்களா? ஹலோ. சொல்லுங்க. ஆமாம், அந்த சார்ஜ் போட்டுருக்காங்க. எந்த வேணும்? என்ன வேணும் உனக்கு? சரி. உன் இடம் சோரோட முடியுது. அந்த அளவுகள்லையும் குழப்பம் இருக்கு. இப்ப அந்த வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். சாமியுடைய கண்ணோட்டங்கள், சில தீய சக்தியின் கண்ணோட்டம். வீட்டுக்குள்ள போறது நோயும் பிடிக்கும் காட்டு. புரியுதா? நம்மளை விட்டு எதுவும் உயிர்கள் பிரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயமே உங்களுக்கு இருக்கும். உண்மையா? அதனால எல்லா விஷயத்துக்கும் முயற்சி பண்ணியாச்சு, நடக்கல. இப்போ வந்து அங்க கடன் பட்டு வீட்டை விற்கவா வைக்கவா அப்படிங்கிற கேள்வி உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. உண்மையா இல்லையா? காரணம் வரலாம். இந்த பக்கத்துல வா வா. வீட்டை வைத்துக் கொள்ளலாம். கடனை தீர்த்து தரேன், பணம் கிடைக்கும். அனுப்பி வைக்கிறேன். சந்தோஷமா புண்ணியமா எல்லாம் ஜெயிச்சிடும். இதை கொண்டு பேணி வச்சுக்கலாம். கர்மசாமிக்கு வண்டி வாங்க. என்ன வண்டி வாகனம் வச்சிருக்கீங்க? லாரி. கால் இங்கே உட்காந்து என்னென்ன நீங்கலாம் ஊரு காளியம்மா எங்க இருக்கா? காளியம்மன் கோயில் சந்தனமாரி பேச்சியம்மா கால் விட்டுவாங்க. ஒண்ணுமே தெரியாது. லாரி தெரியுமா உங்களுக்கு? இவர் வீட்டுல இருந்து இடது பக்கமா போனா மெயின் ரோடு வந்துடும். அந்த மெயின் ரோட்ல காத்துல போனோம்னா ஒரு காளியம்மன் கோயில் இருக்கு. வாங்க உட்காரு. இப்போதைக்கு வண்டி வாகனத்தை தொழில் சரியா நடத்த முடியலங்கிற மனவரத்தை இருந்துகிட்டு இருக்கு. கடன்கள் இருக்கு. வண்டி நம்மகிட்ட நிக்குமா ஓடுமாங்கிற சந்தேகத்துல என்னை பார்க்க இருக்கு. காரணம்
கொஞ்சம் கவனிச்சா போதும், சரியாயிடும். என்னப்பா வேணும் வேற? உன் முதுகெலும்ப பார்த்தேன், அடிக்கடி வரையும் வேதனையும் கொடுக்கும். ஒரு காலு வலது பக்கத்தில் உள்ள இடுப்பும் காலும் சேர்ந்து வரைக்கும் வரைக்கா. இதுக்கு ஒருத்தன் மை வச்சு மந்திரம் எழுதிட்டாங்க, அதான் நடந்தது. ஆமான்ட்டான், நீங்க புரிஞ்சுக்கல. அப்படி ஒண்ணுமே நடக்கல. இது இயற்கையின் சுழற்சி, இதை சரியாக்கலாம். நீ தைரியமா இருக்கலாம், சரியா? 48 நாட்கள் பொறுமையாயிடு, பணம் கிடைக்கும். உன்னை அறியாமலே ஒரு பரிசு விடும். சந்தோஷமா உன் கணக்கு சந்தோஷம் ஓடி. கருதாமிக்கு அதே விக்ரமசிங்கபுரம் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்து பெண்ணடியாள் உங்களைய பிள்ளையின் வாழ்வை பத்தி கேட்க வந்தவங்க. என்னம்மா உன் பிள்ளைக்கு என்னமாச்சு? புரியல. சந்தன மாறி தடமாறி தையல் நல்ல ஒப்பிடாதி என் அண்டவெல்லாம் காத்தவளே. சந்தன மாறி அங்க இருக்கா? என் அகிலாண்டை பெரியே நூதனக்காரன் என் ஆத்தாடை வந்திடம்மா. என்னக்கா அம்மாவும் அப்பாவும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை 2 இருதார வாழ்வு. அதனால அந்த வாழ்க்கைக்கு புதுமையான வாழ்க்கை தான் அமைக்கணும்னு ஒரு நிலைமை இருக்கு. அடிக்கடி நெத்தியில வாயு வந்து குத்துறது மாதிரி குத்துது, புரியுதா? அதுல ஒரு பயமும் வேதனையும் இருக்கு. என்னமும் நடந்துருமோங்கிற ஒரு வேதனை அவ உள்ள. அப்படி ஒன்றும் நடக்காது. யாரும் முன்னோர்கள் யாரும் தீவிரங்கள் செஞ்சிருப்பாங்களா, செய்வனை வச்சிருப்பாங்களான்னு அங்கங்க குறி கட்டு சாதகம் கட்டு மண்டைய வண்டி குழப்பிக்கிட்டு அறையுது. சரிதானா? கால் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையா புத்தகம் போதுங்களா? சொந்தக்காரன் ஒருத்தன் நான் தானப்பா மாட்டிக்கிடுவ மகளே, மாட்டிக்கிடுவேன், புரியுதா? ஆனா இவருக்கு அது மேல ஒரு மோகம் இருக்கு. ஆமா, பொறுமையாயிரு, ஆத்திரப்பட்டுறாத. என்ன காப்பாச்சு நிறுத்தி வை, பங்குனி வர நிறுத்தி வை. நான் அங்க வரமாட்டேன், நீ தான் அங்க வரணும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இன்னைக்கு அம்பை விற்க வர உத்தரவு இன்றைக்கு இவ்வளவுதான். எல்லாரும் ஒரு டீ குடிங்க, நானும் ஒரு டீ குடிக்க.